வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது சந்திர மகாதிசை வருடம் 10ற்கான இந்த சந்திர மகாதிசை நடைபெறும் போது பார்வதி அம்பாளை எப்படி வழிபடுவது என்பதுங்கிற விளக்கத்தை நான் இப்ப தெரிவிக்கிறேன். சரியா? பொதுவா சந்திரன் வெண்மை நிறம் கொண்டவர், மாதுர் காரணாக ஆவார். ஒரு ஜாதகத்தில் நீரின் தத்துவமானவர். உடு மகாதிசை எனப்படும் பிம்போஸ்திரி திசைகள் யாவும் சந்திரனின் நிலை கொண்டே கணிக்கப்படுகிறது. சோதிட சாஸ்திரத்தில் கோச்சார பலன்கள் அறியும் சந்திரன் நிலை மிக முக்கியமானதாகும். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களை கொண்ட இந்த சந்திர பகவான் வளர்விரையில் சுபராகவும் தேய்விரையில் அசுபராகவும் கருதப்படுகிறார். திருவையாறும் கும்பகோணம் செல்லும் வழியில் உள்ள திங்களூர் சந்திரனின் பரிகார ஸ்தலமாகும். சந்திரனின் திசை காலங்களில் நற்பலன்கள் ஏற்பட திங்கட்கிழமைகளில் விரதமிருந்து பார்வதி தேவியை வழிபடலாம். பரிகாரம் செய்து வழிபட வெண்மை நிறம் உள்ள அலரி மலர்களையும் நெல் மற்றும் அரிசி, பச்சரிசி தானியங்களையும் வெண்மை நிறம் வஸ்திரங்களையும் நெல் மற்றும் சமர்ப்பித்து வழிபட வேண்டும். பௌர்ணமி திங்களில் சந்திரனை வழிபடுவது மிக மிக நன்மைக்குரியதாகும். நன்றி, வணக்கம்.